தஞ்சை பல்கலைக்கழக துணைவேந்தரும் பதிவாளரும் ஒருவரை ஒருவர் நீக்கி ஆணை வெளியிட்டுக் கொண்டதோடு பதிவாளர் அறைக்கும் பூட்டு போட்டதால் பரபரப்பு நிலவுகிறது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் கடந்த 2017-18ஆம் ஆண்டில் பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் என 40 பேர் நியமிக்கப்பட்டனர். அவர்கள் உரிய தகுதியில்லாமல் முறைகேடாக நியமிக்கப்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் ஊழல் தடுப்பு காவல் பிரிவினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கு விசாரணையில் இருக்கும் நிலையில் கடந்த மாதம் பல்கலைக்கழக துணைவேந்தர் திருவள்ளுவனை பணியிடை நீக்கம் செய்து பொறுப்பு துணைவேந்தராக பேராசிரியர் சங்கரை ஆளுநர் RN ரவி நியமித்தார். அதன் பின்னர் சங்கரின் செயல்பாடுகளால் கல்லூரியில் அசாதாரண சூழல் ஏற்படும் நிலை இருப்பதாக கூறி அவரை பொறுப்பு பதிவாளர் தியாகராஜன் நீக்கினார். பதிலுக்கு தியாகராஜனை பதிவாளர் பதவியிலிருந்து நீக்கி சங்கரும் ஆணை வெளியிட்டதோடு பொறுப்பு பதிவாளராக முனைவர் வெற்றிச்செல்வனை நியமித்ததால் பரபரப்பு நிலவியது. இப்படி இருவருக்கும் இடையே மோதல் நீடிக்க புதிய பதிவாளராக பதவியேற்க சென்றபோது அலுவலகத்திற்கு பூட்டு போடப்பட்டிருப்பதைக் கண்டு வெற்றிச்செல்வன் அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து போலீஸ் பாதுகாப்போடு பூட்டை உடைத்து பொறுப்பு பதிவாளராக அவர் பதவியேற்றுக் கொண்டார். ஏற்கனவே இருந்த நிலையை தொடருமாறு உயர் அலுவலர்கள் அறிவுறுத்திய நிலையில் பூட்டை உடைத்து பதவியேற்றதற்கு நீக்கப்பட்டதாக கூறப்படும் பொறுப்பு பதிவாளர் தியாகராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். DVSC வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் அதை இதுவரையில் வெளியிடாமல் வைத்திருக்கிறார்கள். உடனடியாக அதனை வெளியிட வேண்டும். லஞ்ச ஒழிப்புத்துறை இதெல்லாம் வெளியிட்டு எங்களை நாங்களே சுய பரிசோதனை செய்வதைப் போல செய்து கொண்டு எங்களை அவர்கள் பரிசோதித்து யார் தகுதியானவர்கள் என்பதை ஆராய்ந்து இதற்கு ஒரு முடிவு சொன்னால் இதற்கான பிரச்சனை கண்டிப்பாக தீரும். துணைவேந்தர் பதிவாளர் இடையே தொடரும் மோதலால் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து பதற்றம் நிலவுகிறது. இதனால் பல்கலைக்கழக வளாகத்தில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.